சிறடி காசை சீரியலில் இப்போ மனோஜோட ஃப்ரெண்டு மூலமாகவே காரில் வரும்போது போட்டு வாங்கிடுறாரு முத்து. எல்லா உண்மையுமே அவர் ஃப்ரெண்டும் வளரிடுறாரு. இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணுவோமா, நேராக ராஜா ராணி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு முத்து நேராக அங்கே தான் போகிறாரு. போனதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, ஒழுங்கா வாங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்ல, வாங்கி தரேன் அப்படின்னோடனே, இல்லை இல்லை வேணாம், நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னோடனே, நீங்கள் வரல அப்படின்னா தரத்தரன்னு நானே என்ன பண்ணணுமோ பண்ணி இழுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கிளப்பி கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே போன உடனே முத்து வந்து சொல்கிறாரு, இப்போ ஒரு ஆள் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ராஜா ராணி அவன் ஃப்ரெண்டு எல்லாரையுமே உள்ள இழுத்து வந்து விடுறாங்க. உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோஹிணி கத்துனாலும் அதை கண்டுக்கவே இல்லை முத்து. ஸோ இப்போ வந்து மனோஜ் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை என் புள்ள தப்பு பண்ணியிருக்காது அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா நான் பண்ணவே இல்லைம்மா அப்படின்னு வழக்கம் போல் வந்து மனோஜ் பிட்ட போடுறாரு. ஒரு பிள்ளை தப்பே பண்ணாலும் பண்ணலைன்னு சொல்கிறவ தான் தாய், ஆனால் என் விஷயத்தில் தான் அப்படி நடக்கலை அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து விஜயாவுக்கு மறைமுகமாக முத்து வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்கிறாரு. ஸோ அடுத்ததாக வந்து சரிப்பா, இப்போ மனோஜ் வந்து தப்பு பண்ணிட்டான், அது எனக்கு தெரியும். ராணி நீ பாதிக்கப்பட்டுட்ட சரியா, உன் பேர் தான் ராணி. ஆனால் இந்த வீட்டில் ஒரு ராணி இருக்காங்க, அதுவும் மகாராணி. அவங்க யாருன்னா இவங்க தான் உன்னோட மாமியார் இனிமே அப்படின்னோட என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் ரோஹிணி வந்து கத்த போகிறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, சரி 2 பேரும் மாலையை மாற்றிக்கோங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இனிமேல் இவங்க தான் உன்னோட மாமியார் அப்படின்னு ரோஹிணியை காமிச்சு, இவர் தான் உன்னோட புருஷன் அப்படின்னு மனோஜை வந்து காமிக்க போகிறாரு முத்து. ஏன்னா கண்டிப்பாக இது பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முத்து இவ்வளோ நாடகம் ஆடுறது. ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ரோஹிணி ஒரு பக்கம் கத்த போகிறாங்க. ஸோ மனோஜ் வந்து கழுத்தில் தாலியை கட்ட போகிற டைமில் இது நம்ம பண்ண தப்பு தான், அந்த காசை வந்து நம்ம தான் எடுத்தோம், அவசர தேவைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கலாமா அப்படின்னு ஒரு பக்கம் ரோஹிணி யோசிச்சு, நான் தான் அந்த காசு எடுத்தேன், தேவையில்லாமல் ராஜாராணி மேலே போட்டுட்டேன், அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி பழிவாங்க பண்ணுறாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகுது, இதில் என்ன ட்விஸ்ட்டு கொண்டு வர போகிறாரு டேரக்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பயாவது ரோஹிணி மாட்டா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.